நைட் மெனுவா நாங்க மார்னிங்கே வெஜ் பீஸா சொல்லியிருந்தோங்க. பீட்சாக்கு மட்டும் நம்ம மார்னிங்கே சொல்லிரணும். ஏன்னா, இவங்க அதுக்கேத்த மாவு ரெடி பண்ணிடுறாங்க. இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தாங்க செய்றாங்க. இந்த பீட்சாவ ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சுட்ருக்காரு பார்த்தீங்களா? இவர் தான் நேத்து நான் சொன்ன ராஜ், இந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர். இதுல ஏன் சார் உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னு பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் யூடியூப். இந்த டாமினோஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு we so we started a lot of research. Then we realized that actual pizza is not made like that style. எங்கள பீஸா செய்றீங்களான்ட்டு கேட்டாரு. இதுதான் என் மைண்ட்ல வந்துச்சு. கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். ஸோ நாங்கள் வேண்டான்ட்டு சொல்லிட்டோம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நிறைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த பீட்சாக்கு தாங்க இருந்தது. சொன்ன மாதிரி பீட்சா எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸில் தாங்க பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டே தான் அவங்க பசங்களுக்கும் கொடுக்கறதுனால ஸோ எந்த விதமான கலப்படமும் அவங்க செய்கிறதில்ல. ரொம்ப வருஷம் கழித்து பீஸா சாப்பிடும்போது அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.